ருசியான குருமா குழம்பு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நன்றாக வதக்கி விடவும். பிறகு அரைத்த தக்காளியை போட்டு நன்றாக வதக்கி விடவும். நன்றாக வதங்கிய பின் கட் பண்ண காய்கறிகளை போட்டு கிண்டி விடவும். பிறகு மிக்சியில் தேங்காய், சோம்பு, தக்காளி எல்லாம் சேர்த்து அரைத்து வைத்து கொள்ளவும். வெங்காயம், தக்காளி, காய்கறிகளை நன்றாக வதக்கியவுடன் நன்றாக வதக்கி விடவும். நன்றாக வதங்கியவுடன் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கிண்டி விடவும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு கிண்டி விடவும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிறிதளவு உப்பு போட்டு நன்றாக கிளறி விடவும். நன்றாக கொதிக்க விடவும். கொதித்தவுடன் பொட்டுக்கடலை அரைத்து கடைசியாக குழம்பில் ஊற்றி நன்றாக கிளறிவிட்டு கொதித்தவுடன் இறக்கி விடவும். சாப்பாடு வடித்து எடுத்துக்கொள்ளவும். இப்போது நாம் சேமியா உப்புமாவை எப்படி செய்வது என்று பார்ப்போம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சிறிதளவு கடுகு போட்டு பொரித்தவுடன் தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு பட்டாணி பருப்பு போட்டு கிண்டி விடவும். பட்டாணி பருப்பு பொரித்தவுடன் சிறிதளவு வெங்காயம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூன்றையும் போட்டு கிளறி விடவும். சிறிதளவு பூண்டு பல் எடுத்து நசுக்கி போட்டு கிண்டி விடவும். வெங்காயம் நன்றாக வதக்கி விடவும். வெங்காயம் வதக்கியவுடன் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விடவும். பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றவும்.
தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். ஒரு கிலோ சேமியாவுக்கு 1½ சொம்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். கொதித்தவுடன் சேமியாவை சிறிது சிறிதாக போட்டு கிளறி விடவும். உதிரியாய் போட்டு நன்றாக கிளறி விடவும். நன்றாக கிளறி விடவும். சேமியா வெந்தவுடன் இறக்கி விடவும். சுவையான சேமியா உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.